கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வந்த தனியார் கல்லூரி மாணவர் கழிவறையில் சடலமாக கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்கலாம். பரத்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியைச் சேர்ந்தவர் மாணவர் சந்தான கோபாலன். இவர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பார்மசி கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவரை கல்லூரி நிர்வாகம் சார்பில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சிக்காக பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். இந்த சூழலில் இன்று வழக்கம் போல் மருத்துவமனைக்கு வந்த அவர் 3வது தளத்தில் உள்ள பெண்கள் வார்டில் பணியாற்றி வந்தார். அப்போது அங்குள்ள சக நண்பர்களிடம் கழிவறைக்கு சென்று விட்டு வருவதாக கூறிவிட்டு கழிவறைக்கு சென்றுள்ளார். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் அவர் கழிவறையை விட்டு வெளியே வராததால் அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் கழிவறையின் கதவை உடைத்து உள்ளே பார்த்தபோது அந்த மாணவர் வாயில் நுரை தள்ளியபடி உயிரிழந்து கிடந்துள்ளார். மேலும் அவரை பரிசோதனை செய்ததில் மாணவர் சந்தான கோபாலன் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த நல்லிபாளையம் போலீசார் மாணவர் பயன்படுத்திய கழிவறை ஆய்வு செய்த போது அதில் 2 வகையான வலி நிவாரண மருந்து குப்பிகளும் அதே போல ஊசியும் திறந்துள்ளது. இதனையடுத்து சக மாணவர் சந்தான கோபாலன் அளவுக்கு அதிகமாக வலி நிவாரண மருந்துகளை பயன்படுத்தியதால் உயிரிழந்துள்ளதாக தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீசார் சக நண்பர்களிடமும் கல்லூரி நிர்வாகத்திடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரத்குமார்.